கீதம் வசந்தராகம் என்றும் உற்சாகமே அன்பு ஒன்றாகிடவே புது வாழ்வின் வழியாகவே ரேடியோ வெரிடாஸ் என்றும் உங்களுடன் ரேடியோ வெரிடாஸ் என்றும் உங்களுடன் என்றும் உங்களுடன். ஆர்விஏ அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் 22 அன்னை கன்னிமரியாள் விண்ணுலக மண்ணுலக அரசியாக முடிசூட்டப்பட்ட விழாவினை திரு அவை கொண்டாட நம்மை அழைக்கின்றது. இந்த விழாவானது 1954 முதல் திரு அவை கொண்டாடி வருகின்றது. இந்த விழா ஒரு புதிய விழா அல்ல, மாறாக ஆதி கிறிஸ்தவர்களிடமிருந்து தோன்றிய விழாவாக திரு அவை இதை பார்க்கின்றது. இதற்கு பல சான்றுகளை நாம் கூறலாம். இந்த விழாவினை பற்றியும் அன்னை மரியாள் உண்மையிலே விண்ணக மண்ணக அரசி என்பதை பற்றியும் பல புனிதர்கள் தங்களது எழுத்துக்களில் நமக்கு தந்துள்ளனர். இவை அனைத்தின் அடிப்படையை கொண்டு 12ஆம் பத்திநாதர் திருத்தந்தை ஆகஸ்ட் 11ஆம் நாள் 1954 இந்த விழாவினை திரு அவைக்கு தந்து பெருமைப்படுத்தினார். வாருங்கள், நம் விண்ணக மண்ணக அரசியான கன்னிமரியாளை புகழ்ந்து பாடுவோம். அன்னையே அருள் நிறை மரியே, உம்மையே நாடி வந்தோமே. அன்னையே அருள் நிறை மரியே, உம்மையே நாடி வந்தோமே. என் ஆண்டவரின் தாய் நீ அம்மா, என் வேண்டுதலை கேளும் அம்மா. நிறையாசீர் பெற்றவள் நீ, இறையாசீர் அளித்திடு தாயே. தாயே மாமரியே வாழ்க, நாளும் எம்மை காத்தருள்வாயே. தாயே மாமரியே வாழ்க, நாளும் எம்மை காத்தருள்வாயே. அன்னையே அருள் நிறை மரியே, உம்மையே நாடி வந்தோமே. இறைவனின் வார்த்தை இதயத்தில் ஏற்றாய், நிறைவினில் வாழ நினைவினில் வைத்தாய். தள்ளாடும் வேளையிலே தாங்கியே தேற்றிடுவாய். தள்ளாடும் வேளையிலே தாங்கியே தேற்றிடுவாய். நிறையாசீர் பெற்றவள் நீ, இறையாசீர் அளித்திடு தாயே. தாயே மாமரியே வாழ்க, நாளும் எம்மை காத்தருள்வாயே. தாயே மாமரியே வாழ்க, நாளும் எம்மை காத்தருள்வாயே. அன்னையே அருள் நிறை மரியே, உம்மையே நாடி
வந்தோமே. ஆவியின் துணையில் ஆகட்டும் என்றாய், அவர் சொல்வது என்றும் செய்யுங்கள் என்றாய். கண்ணீரால் கவலைகளால் கரம் பிடித்து வந்தேனம்மா. கண்ணீரால் கவலைகளால் கரம் பிடித்து வந்தேனம்மா. நிறையாசீர் பெற்றவள் நீயே, இறையாசீர் அளித்திடுத்தாயே. தாயே மாமரியே வாழ்க, நாளும் எம்மை காத்தருள்வாயே. தாயே மாமரியே வாழ்க, நாளும் எம்மை காத்தருள்வாயே. அன்னையே அருள் நிறை மரியே, உம்மையே நாடி வந்தோமே. அன்னையே அருள் நிறை மரியே, உம்மையே நாடி வந்தோமே. என் ஆண்டவரின் தாய் நீ அம்மா, என் வேண்டுதலை கேளும் அம்மா. நிறையாசீர் பெற்றவள் நீயே, இறையாசீர் அளித்திடுத்தாயே. தாயே மாமரியே வாழ்க, நாளும் எம்மை காத்தருள்வாயே. 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 இந்த விழாவின் பின்புலத்தை நாம் காண்போமேயானால் இது 2 இறைவார்த்தைகளை அடிப்படையாக கொண்டது. அதாவது லூக்கா நற்செய்தியிலே வரக்கூடிய கப்ரியேல் வானதூதரின் வாழ்த்து மற்றும் எலிசபெத்தின் வாழ்த்துக்கள் இதன் அடிப்படையாக கொண்டு அன்னை கன்னிமரியாள் விண்ணுலக மண்ணுலக அரசி என்னும் பெருவிழாவை திரு அவை நமக்கு தந்திருக்கின்றது. இந்த விழாவினை பற்றி பல புனிதர்கள் பேசியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையாக புனித கிரகோரியார் இவர் அன்னை கன்னிமரியாள் பூவுலகை ஆளும் அரசரை ஈன்ற தாய் என்று குறிப்பிடுகின்றார். புனித ஆண்ட்ரூஸ் மனுக்குலத்தின் அரசி அன்னை கன்னிமரியாள் என்கின்றார். புனித ஜெர்மானுஸ் மண்ணில் வாழ்வோரின் மாதரசி அன்னை கன்னிமரியாள் என்றுரைத்தார். புனித மார்ட்டின் எங்கள் மகிமையின் அரசியே என்று அன்னைக்கு புகழாரம் சுற்றினார். புனித 2ஆம் கிரகோரி புனித ஜெர்மானுஸுக்கு எழுதிய கடிதத்தில் ஆண்டவரின் அரசி என்று அன்னை மரியாளை குறிப்பிடுகின்றார். அதனைத் தொடர்ந்து அனைத்து கிறிஸ்தவர்களின் அரசி அன்னை மரியாள் என்றும் இவர் கூறுகின்றார். திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் மாந்தர்களின் தாயே, எங்கள் மீட்புக்கான செயலை தாய்க்குரிய அன்போடு அணுகுவீராக. வானக சேனைகளோடும் புனிதர்களின் பெருந்திரளோடும் எங்களுக்காக இடையறாது இறைவனை மன்றாடும். உமது மன்றாட்டு ஒருபோதும் மறுக்கப்படாது தாயே என்று தன்னுடைய ஜெபத்தில் குறிப்பிடுகின்றார். தொடக்க கால கிறிஸ்துவர்கள், இறையியல் வல்லுநர்கள், புனிதர்கள், திருத்தந்தைகள், திருத்தந்தையர்கள் அனைவரும் அன்னை மரியாவை விண்ணக மண்ணக அரசி என புகழ்ந்துரைக்கின்றனர். இவை அனைத்தையும் அங்கீகரித்த 12ஆம் பத்திநாதர் அன்னை மரியாள்
விண்ணுலக மண்ணுலக அரசி என விழாவினை அறிவித்து அந்த நாளிலே மனுக்குலம் முழுவதையும் அன்னையின் அரவணைப்பில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்குமாறு திரு அவையை பணித்தார். அன்புமிக்க ரேடியோ வெரிதாஸ் நண்பர்களே, இன்று நாம் கொண்டாட இருக்கின்ற இந்த அன்னை மரியாள் விண்ணுலக மண்ணுலக அரசி என்னும் பெருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இது அன்னை விண்ணேற்பு அடைந்த ஒரு வாரத்தில் இதை நாம் கொண்டாட திரு அவை நமக்கு பணிக்கின்றது. கடந்த 15ஆம் தேதி நாம் அன்னை மரியாள் ஆன்ம சரீரத்தோடு விண்ணகத்திற்கு எழுந்தருளி சென்றார் என்பதை நாம் கொண்டாடினோம். அதே இன்று நாம் அன்னை மரியாள் விண்ணிற்கும் மண்ணிற்கும் அரசி என்று அவளை புகழுகின்றோம். திருவிவிலியத்தில் நாம் பார்த்தோமேயானால் திருவெளிப்பாடு நூலிலே மிகவும் அழகாக அன்னை மரியாளை பற்றியும் அன்னை மரியாள் விண்ணகத்தில் வீற்றிருந்து அரசியாக இம்மன்னக மக்களை வழிநடத்துகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதோ கதிரவனை ஆடையாக அணிந்திருக்கக்கூடிய அன்னை அரியணையில் வீற்றிருந்து 12 விண்மீன்களை தன் முடியிலே சூட்டி இஸ்ரேலின் 12 குலங்களையும், அதாவது கிறிஸ்துவ மக்கள் அனைவரையும் அவள் பாதுகாத்து வருகின்றார் என்பதற்கு இந்த இறைவார்த்தை நமக்கு ஏதுவாக இருக்கின்றது. அன்னை மரியாளை நாம் பாதுகாவலியாக பெற்றிருக்கின்றோம். அவளுடைய ஆளுமைக்கு நம்மை நாம் உட்படுத்தும் போது இறைவனை நாம் எளிதில் அடைய முடியும் என்பது இன்றைய விழா நமக்கு தருகின்ற செய்தியாக இருக்கின்றது. எனவே வாருங்கள், அன்னை மரியாளை நாம் ஒவ்வொருவரும் நம் இதயத்தின் அரசியாக ஏற்போம், இறைவனது வழியில் நடப்போம். மனதினில் பேச, காதில் இசைக்க, வாழ்க்கை முழுதும் மகிழ்வில் திளைக்க, காலம் தோறும் நம் வாழ்நாளில் வருமே இன்பமான பல நினைவுகள் தருமே. ரேடியோ வெரிதாஸ், உங்கள் ரேடியோ வெரிதாஸ். ரேடியோ வெரிதாஸ், உங்கள் ரேடியோ வெரிதாஸ். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.